பாலவெல்லின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அங்க மக்கள் ரொம்ப எளிமையா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த ஊர்லயே சந்திரம்மா அப்படின்னு ஒரு பிசுனாரி பொண்ணு இருந்தா. அவளை பத்தி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பல விதமா பேசிக்குவாங்க. ஒரு நாள் அந்த ஊரோட பொது கூடத்துல பணம் தேவைப்படுறவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்துட்டு இருந்தா சந்திரம்மா. ரங்கையா, ரங்கையா, பணத்தை வாங்கிட்டு போறது மட்டும் இல்ல, சரியான நேரத்துல அதை திருப்பியும் கொடுக்கணும். உங்க பணத்தை நான் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறேம்மா? சரியா நேரத்துக்கு திருப்பி கொடுத்துருவேன். அம்மா சந்திரம்மா, எனக்கு கூட ஒரு 1000 ரூபாய் கடனா வேணும்மா. 1000 ரூபாவா? அடேங்க அப்பா, போதுமா இன்னும் வேணுமா? நீ போன முறை வாங்கின கடனையே இன்னும் திருப்பி தரல, மறுபடியும் கடன் வேணும்னு வந்து நிக்கிற? அது சந்திரம்மா, என்னோட நிலைமை அப்படிப்பட்டது. நான் மட்டும் என்ன செய்ய முடியும்? பணமும் இல்ல ஒன்னும் இல்ல. முதல்ல நீ வாங்கின கடனை திருப்பி கொடு, அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். சந்திரம்மா, என்னோட நிலைமை எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஊர்ல உங்களை தவிர எங்களுக்கு பணம் கொடுக்க கூடியவங்க வேற யாரும் இல்ல. ஓ, அப்படின்னா இந்த தடவை வட்டி ரெட்டிப்பு. சரி சந்திரம்மா, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே. அப்படி கதையெல்லாம் சொன்னா பத்தாது, வாங்கின பணத்தை இந்த தடவையாவது சரியான நேரத்துக்கு திருப்பி கொடு. அப்படி அவருக்கு பணம் கொடுத்து அனுப்புனா. இப்படி அந்த ஊர்ல தேவையுள்ள எல்லாருக்கும் கடன் கொடுத்து வட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா சந்திரம்மா. ஒரு சின்ன கணக்கு கூட அவளோட வியாபாரத்துல தப்பாது. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த ஊர் மக்கள், பாத்தியா பத்மா, அந்த சந்திரம்மா பணம் இருக்குன்னு எவ்வளவு திமிரு காட்டுறா. ஆமா மதினி, ஒவ்வொரு காசுக்கும் எப்படி கணக்கு வச்சிருக்கா. இப்படிப்பட்ட ஒரு கஞ்ச பிசினாரியே நான் பார்த்ததே இல்லம்மா. ஆமா, போகும்போது எல்லாத்தையும் மூட்டையில கட்டிக்கிட்டு போவா போல. சில விஷயங்களை கொஞ்சம் கண்டும் கண்டுக்காம விட்டா என்னதான் குறைஞ்சு போயிருமோ இவளுக்கு. ஆமா மதினி, நாளுக்கு நாள் இந்த சந்திரம்மாவோட கஞ்சத்தனம் அதிகமாயிட்டே தான் போகுது. ஆமா, சரி, நமக்கு என்ன, நம்ம ஜாகிரதையா இருப்போம். சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரி. அப்படி பேசிட்டு அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சந்திரம்மா கூட ஊர்ல எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போனா. வீட்ல அவளுடைய கணவர் கோபாலம் இருந்தாரு. சந்திரம்மா, வந்துட்டியா? வேண்டான்னு சொன்னாலும் எதுக்காக இப்படி இந்த வட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்கங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சரி, ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருக்கு. நமக்கு இப்போ எந்த கஷ்டமும் இல்ல, நம்ம நல்லா இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த கடன் வட்டி இந்த வியாபாரம்லாம் நமக்கு எதுக்கு சொல்லு? ஐயோ ராமா, நீங்க எப்பதான் மாறுவீங்களோ என்னவோ. பணத்துல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுல கிடைக்கும்? இந்த ஊர்ல பல பேருக்கு பண தேவை இருக்கு. அவங்களோட தேவைய நான் எனக்காக பயன்படுத்திக்கிறேன். ஆனா உன்னை பத்தி ஊருக்குள்ள எல்லாரும் ரொம்ப மோசமா பேசுறாங்க. பேசிட்டு போட்டோம், நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேல்ல, நீ பிடிச்ச புடியில தான் நிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கோபாலம் போயிட்டாரு. இப்படியே கொஞ்ச நாட்கள் சந்திரம்மாவோட வட்டி வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே போயிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல இந்த கிராமத்துக்கு ஒரு இளைஞன் வந்தான். அவனுடைய பேரு சத்யம். அவன் சின்ன வயசுல இருந்தே பட்டணத்துல தங்கி படிச்சிட்டு இருந்தான். இப்ப படிப்பு முடிஞ்சு அவனோட ஊருக்கு வந்திருக்கான். அவனோட அம்மா லக்ஷ்மி. அவ ரொம்ப பாடுபட்டு உழைக்கக்கூடிய மனுஷி. தம்பி சத்யம், வந்துட்டியாப்பா? எவ்வளோ நாளாச்சுப்பா உன்னை பார்த்து. ஆமாமா, நான் ஒரு வேலை விஷயமா நம்ம ஊருக்கு வந்திருக்கேன். அப்படியா? என்னப்பா அது? அம்மா, இதுதான் காலேஜ்ல என்னோட கடைசி வருஷம். அதனால இதுவரைக்கும் நம்ம கட்டின ஃபீஸை விட 2 மடங்கு அதிகமான பணம் இப்ப தேவைப்படுதுமா. ஐயோ, இப்ப என்னப்பா பண்றது? அவ்வளோ பெரிய தொகையை நம்ம எப்படிப்பா புரட்ட முடியும் சொல்லு. எனக்கும் நம்ம நிலைமை புரியுதுமா. ஆனா யார்கிட்டயாவது நம்ம கடன் வாங்குவோம். 6 மாசத்துல கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிடும். அப்போ நம்ம வட்டியோட திருப்பி கொடுத்துடலாமா? அது சரி தம்பி, ஆனாலும் இவ்ளோ பெரிய தொகை கடனா? அம்மா, இப்படி யோசிச்சுட்டே இருந்தா எப்படிமா? எனக்கு தேவை இருக்குன்னு சொல்லும்போது நம்ம வேற என்ன செய்ய முடியும்? நீ சொல்றது சரிதான்ப்பா, வா போய் சந்திரம்மாட்ட கேக்கலாம் அப்படின்னு அவ சொன்னதும் சத்யம் உடனே அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு சந்திரம்மாவோட வீட்டுக்கு போனான். மா, சந்திரம்மா. வரேன். யாரு? அம்மா வணக்கம்மா, என்னோட பேரு சத்யம். எனக்கு ஒரு 2000 ரூபாய் கடனா வேணுமா. என்னோட மேல் படிப்புக்காக கேக்குறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் கொடுத்து உதவுங்கம்மா. முதல்ல இத சொல்லு, நீ இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க, எப்ப வேணாலும் ஊரை விட்டு திரும்பி போயிடுவ. உன்னை நம்பி எப்படி பணம் கொடுக்கறது?
எங்க அம்மா இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க தான். நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. கண்டிப்பா உங்க பணத்தை திருப்பி தந்துருவேன். ஓ சரி, ஆனா உனக்கு வட்டி 4%. சரியான நேரத்துல பணத்தை திருப்பி தரலன்னா வேற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ. 4 வட்டியா? இவ்ளோ வட்டி யாரும் கொடுக்க மாட்டாங்கம்மா. வேண்டான்னா விட்டுட்டு போ. எல்லாருக்கும் என்னோட பணம் மட்டும் தேவை. ஆனா நான் சொல்றத மட்டும் யாரும் கேட்க மாட்டாங்க போல. நான் சொல்ற வட்டி உனக்கு சரிப்பட்டு வரும்னா வாங்கு, அப்படி இல்லைன்னா போயிட்டே இரு. அப்படி அவ கராரா சொல்லவும் வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம சந்திரமா கிட்டேயே பணத்தை வாங்கிட்டு போனாங்க. அவங்க போனதும் அங்க ஒரு வயசான விவசாயி வந்தாரு. சந்திரம்மா, என்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தமா கூடி வந்திருக்கு. 10,000 ரூபாய் தேவைப்படுது. வட்டி போடு. ஆனா என்னால தாங்கக்கூடிய மாதிரி வட்டி ஏதாவது போட்டு கொடுமா. அப்படி கண்ணுல கண்ணீரோட சொன்னாரு. சந்திரம்மா சின்னதா சிரிச்சுக்கிட்டே, கல்யாணம்னா கண்டிப்பா பண தேவை இருக்கும். அதோட நீங்க நம்ம ஊர்க்காரர் ஆயிட்டீங்க. உங்களுக்கு எதுக்காக நான் வட்டிக்கு கடன் கொடுக்கணும் சொல்லுங்க? உனக்கு இவ்ளோ நல்ல மனசு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சந்திரம்மா. அது சரி, நான் வட்டிக்கு பணம் தரல சரிதான். ஆனா உங்களோட வீடோ இல்ல நிலமோ ஏதாவது என்கிட்ட அடமானம் வைங்க, அப்ப நான் உங்களுக்கு பணம் தரேன். சந்திரம்மா, வீடு நிலத்தை அடமானம் வச்சா நானும் என் மனைவியும் அப்புறம் எப்படிமா பிழைக்கிறது? பணத்தை திருப்பி தர முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா உன் நிலத்தையோ வீட்டையோ அடமானம் வச்சுக்கோ. அப்படி இல்லாட்டி இங்க இருந்து போ. அப்படி கடுமையா சொல்லவும் ராமையா என்ன பண்றதுன்னு புரியாம அவரோட நிலத்தை அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு போனாரு. இப்படி சந்திரம்மாவோட வியாபாரம் என்னவோ பெருகிக்கிட்டே தான் போச்சு. ஆனா ஊருக்குள்ள அவளை பேராசை பிடிச்சவ, கஞ்ச பிசினாரின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஊருக்குள்ள எதிர்பாராத ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. பாட்டி, விஷயம் தெரியுமா? இவ்ளோ நல்லவரா இருந்துகிட்டு இவ்ளோ பெரிய பாவம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்ல. என்ன நடந்துச்சு சுலோச்சனா? நீ இப்போ யார பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்க? அதான் நம்ம 4வது தெரு பீமு மாமா இருக்கார்ல, அவரை பத்தி தான் பேசுறேன். அப்படியா? இப்ப என்ன ஆச்சு அவனுக்கு? இன்னும் என்ன ஆகணும் பாட்டி? அந்த கஞ்சத்தனமான சந்திரமாவுக்கு பயந்து கடன் அடைக்க முடியாம ஊர்லயே தற்கொலை பண்ணிக்கலான்னு முயற்சி பண்ணாராம். அடப்பாவமே, நல்ல மனுஷனாச்சே. இவ்ளோ அவசரம் எதுக்கு அந்த மனுஷனுக்கு? கடன் அடைக்க முடியலன்னா கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு கேட்க வேண்டியது தானே. அந்த சந்திரம்மா பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாளா என்ன? ஆனா இப்போ அவரு நல்லா இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அந்த பட்டணத்துல இருந்து வந்தானே ஒரு பையன், அவன் தான் அவரை காப்பாத்தினானாம். அப்படி இவங்க 2 பேரும் அவனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. மறுபக்கம் சத்தியமும் அந்த ஊர் பெரியவங்களோட கலந்து ஏதோ பேசிட்டு இருந்தான். நம்ம எல்லாருமே சந்திரம்மா கிட்ட கடன் வாங்கி அவங்க கிட்ட அடிமையாயிட்டோம். இவ்ளோ கடன் வாங்குறாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் யாருக்காவது ஒரு பைசா தானம் பண்ணிருப்பாங்களா? கேளிச்சாங்க. ஒரு பிச்சைக்காரனு கூட ஒரு பைசா போட்டதில்ல. ஆனா நம்ம கிட்ட இருந்து மட்டும் வட்டிங்கிற பேர்ல நல்லா கறந்துக்கிறாங்க. சரி, இது வரைக்கும் நம்ம பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும். இனி நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சங்கம் மாதிரி உருவாக்கி நமக்கு நாமே குறைஞ்ச வட்டியில பணம் கொடுத்து உதவிக்கலாம். இப்படி அவன் சொன்னதும் ஊர் மக்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அங்க இங்க அப்படி இப்படின்னு இந்த விஷயம் சந்திரம்மா காதுக்கு விழுது. கொஞ்ச நாட்கள்லயே அவளுக்கு நம்ம கிட்ட நிறைய ஏராளமான பணம் இருக்கு, ஆனா நமக்குன்னு மனுஷங்க யாருமே இல்ல அப்படின்னு புரிய வருது. இப்பவாவது நான் சொல்றது புரியுதா சந்திரம்மா? பணம் மட்டும் இருந்தா போதாது, மனுஷங்க கிட்ட இருந்து மதிப்பும் வேணும். உண்மைதாங்க. நான் பணம்னு பணத்துக்கு பின்னாடி தான் போனனே தவிர அன்பை இழந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கு அப்போ புரியவே இல்ல. இப்போதான் அது மண்டையில உரைக்குது. சரி, இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதே, அது எனக்கு சந்தோஷம். இனியாவது இது எல்லாத்தையும் விட்டுடு. ஆமாங்க, எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவளே ஊர்ல அடுத்த நாள் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்னு ஏற்பாடு பண்ணினா. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அங்க வந்து சேர்ந்தாங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ண தவறுகள் எல்லாம் இப்ப என்ன துரத்திட்டு வருது. நான் இந்த வட்டி வியாபாரத்தை இன்னையோட விட்டுடுறேன். அதோட என்னோட பணத்துல யாருக்காவது ஏதாவது உதவி தேவைன்னா நான் செய்யறேன். யாருக்காவது ஏதாவது அவசர பண தேவை இருந்தா வட்டியே இல்லாம கூட பணம் தரேன். என்ன சந்திரம்மா, இதெல்லாம் நிஜம்தானா? இது நீங்க தான் பேசுறீங்களா? உண்மைதான். எனக்கு ஒரே ஒரு அவகாசம் கொடுத்து பாருங்க. அப்படி சந்திரமா சொல்லவும் ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. என்ன, என் மேல நம்பிக்கை இல்லையா? இது வரைக்கும் என்ன பாக்குற எல்லாரும் என்ன கஞ்ச பிசுனாரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நான் முழுசா மாறி உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு வாய்ப்புக்காக கேட்டுட்டு இருக்கேன். அப்ப ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, நிஜமா சந்திரம்மா? இத நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க திடீர்னு இப்படி மாறி போயிடுவீங்கன்னு. முகத்துல சந்தோஷத்தோட சத்தியம் இப்படி சொன்னான்.
இதுதான் உண்மையான வெற்றி. ஒரு மனுஷன் மாறுறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. உங்களோட இந்த மாற்றம் நிறைய பேருக்கு அவங்களுக்குள்ள நம்பிக்கையை கொடுத்துருக்கும். சந்திரம்மா, உங்களோட இந்த மாற்றத்தால என் பொண்ணோட கல்யாணம் பிரம்மாண்டமா நடக்கும்னு தோணுது. ஆண்டவனுடைய அருள் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். உங்களுக்கு எப்பவும் நல்லதே நடக்கும்மா அப்படின்னு கண்ணுல கண்ணீரோட சொன்னாரு ராமையா. பீமு கூட கண்ணுல கண்ணீரோட, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ இவ்ளோ சீக்கிரமா எங்க நிலைமைய புரிஞ்சுக்குவேன்னு எதிர்பார்க்கல. இதுதான் என்னோட சந்திரம்மா. காசு பைத்தியம் இல்ல, மனசு தங்கம்னா தங்கம் அப்படி மாறிட்டா அப்படின்னு சொன்னாரு கோபாலம். அதுக்கு சந்திரம்மா, என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்துனது இந்த ஊரு தான். என்ன நேசிச்சுது, என்ன கண்டிச்சுது, என்ன திட்டுச்சு. இப்போ திருந்துறதுக்கு மறு அவகாசமும் கொடுத்துருக்கு. இப்போதுல இருந்து என்கிட்ட இருக்கிற பணத்தை தனமா இல்லாம தானத்துக்காக செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஊருக்கு மத்தியில ஒரு பெட்டி வச்சு அதுக்கு இலவச நிதி உதவி அப்படின்னு பேர் வச்சு அதுக்குள்ள 10,000 ரூபாயும் வச்சு யாருக்காவது இப்ப அவசரமா தேவைப்பட்டா முன்னாடி வந்து எடுத்துக்கலான்னு சொன்னான். இதோ பாரு பாட்டி, பெரியம்மா, மதினி, இன்னையில இருந்து நீங்க அரிசி பருப்பு எது தேவைனாலும் என்னோட வீட்டுக்கு வரலாம். சந்திரமாக்கு பெரிய மனசு. உன்கிட்ட வராம நாங்க வேற எங்க போவோன்னு சொல்ல அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் சந்திரமாவோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தாங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம உங்களுக்கு நிஜமாவே பண தேவை ஏதாவது இருந்ததுன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. சரி சந்திரம்மா, அப்படி எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அன்னையில இருந்து சந்திரம்மா தேவைன்னு அவகிட்ட வர்றவங்களுக்கு எல்லாம் இல்லன்னு சொல்லாம அவளால என்ன முடியுமோ அந்த உதவிய செஞ்சிட்டு இருந்தா. முதல்ல எல்லாம் பேராசக்காரி பிசுனாரின்னு பேர் வாங்கின சந்திரம்மா இப்போ புண்ணியாத்மா அப்படின்னு எல்லாரும் அவளை புகழ்ற நிலைமைக்கு வந்தா. பிசுனாரித்தனத்தினால பணம் சேர்க்கறவங்களோட வாழ்க்கையில என்னைக்குமே மதிப்பு இருக்காது. பெருந்தன்மையா யாரு வாழ்றாங்களோ அவங்களதான் உலகம் மதிக்கும். ஒரு காலத்துல கவ்வகுண்டாங்கிற கிராமத்துல நிறைய மீனவர்களும் வியாபாரிகளும் வியாபாரம் செஞ்சு அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்கள பேரும் புகழும் வாய்ந்த ஒரு முத்து வியாபாரி இருந்தாரு. பேரு வெங்கட்டையா. ரொம்ப நேர்மையானவர். அது வரைக்கும் அந்த கிராமத்துல யாரையுமே அவர் இது வரைக்கும் ஏமாத்துனது கிடையாது. அந்த கிராமவாசிகளுக்கு கூட அவர் மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை. ஒரு நாள் பட்டணத்துல இருந்து ரங்கநாத் பாபு அப்படிங்கிற ஒரு முத்து வியாபாரி அந்த ஊருக்கு வந்தாரு. யாருங்க நீங்க? இந்த ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுதுங்களே. ஆமா தம்பி, நான் பட்டணத்துல பெரிய வியாபாரி. உங்க ஊர்ல தரமான முத்துகள் கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன். அட ஆமாங்க ஐயா, எங்க மனுஷங்க மாதிரியே எங்க முத்துக்களும் தரமானதா இருக்கும். ஆ சரி சரி, நானும் அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன். இங்க இருந்து முத்துக்கள் எல்லாம் வாங்கி நான் பட்டணத்துல போய் வியாபாரம் பண்ண போறேன். அப்படிங்களா? ரொம்ப நல்லதுங்க. இந்த ஊருக்கு அப்பப்போ நிறைய வியாபாரிங்க வந்துகிட்டே இருப்பாங்க, போய்கிட்டும் இருப்பாங்க. ஆனா எங்க வெங்கையாவோட வியாபாரம் தான் இங்க ரொம்ப நம்பிக்கையோட நடக்கும். வெங்கையா? அது யாரு? அவரோட உண்மையான பேரு வெங்கட்டையா. ஆனா நாங்கெல்லாம் மரியாதையா வெங்கையா பாபுன்னு தான் கூப்பிடுவோம். எங்க வாழ்க்கையெல்லாம் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குன்னா அது அவரோட தயவுனாலதான். அப்படியா? அப்படி அவர் என்ன பண்றாருங்க? அவர் இந்த ஊர்லயே பெரிய முத்து வியாபாரி. முதல்ல இருந்தே எங்க முத்துங்களுக்கு நல்ல விலை கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் அவர் மட்டும்தான். சரி சரி, முத்துங்க கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாங்க. அதுக்கு முதல்ல நீங்க வெங்கையா பாபுவை போய் பாருங்க. இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அவர் தான் சொல்லுவாரு. சரி சரி. ரங்கநாதன் எப்படி இருந்தாலும் சரி இந்த ஊர் மக்களை எப்படியாவது ஏமாத்தி மொத்த முத்துகளையும் வாங்கிடணும்னு நினைச்சாரு. வியாபாரம் பேசுறதுக்காக வெங்கையாவை தேடி போனாரு. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் பட்டணத்துல பெரிய வியாபாரி. உங்க ஊர்ல தரமான முத்துகள் கிடைக்கும்னு கேள்விப்பட்டு இங்க வந்தேன். அப்படியா? ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள மாதிரி வியாபாரிகள் இந்த ஊருக்கு வந்து போறதுனாலதான் எனக்கு மட்டும் இல்லாம இந்த ஊருக்கே வருமானம் கூடுது. சரி சரி, நல்லது. நல்ல முத்துக்கள் வந்தா சொல்லுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். நிச்சயமாங்க, சொல்றேன். அப்பத்துல இருந்து ரங்கநாத் பாபு ஊர் மக்கள் கிட்ட ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாரு. வெங்கட்டையாவை போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே தானே முத்துக்களை குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கணும்னு யோசிச்சாரு. தம்பி, இங்க வா. ஆம் ஐயா, சொல்லுங்க. வெங்கையா பாபுவை சந்திச்சீங்களா? சந்திச்சேன். சரி, ஒரு முத்துக்கு எவ்வளவு பணம் தராரு? முத்துக்கு நியாயமான விலை தான் தராரியா? அதாவது
மார்க்கெட்ல ஒரு முத்து என்ன விலை விக்குதுன்னு உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் வெங்கையா பாபு தான் பாத்துக்கிறாருங்க. சரி, நீங்க அவருக்கு முத்து கொடுக்கறீங்க. அதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அவர் எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாருன்னு சொல்லுங்க. சுமாரா ஒரு 3 மாசத்துக்குள்ள கொடுத்துருவாருங்க. என்னது, 3 மாசமா? முத்து வாங்கிட்டு பணத்தை கொடுக்கறதுக்கு இவ்ளோ மாசங்கள் எதுக்கு எடுத்துக்கணும்? ஆமாங்க, எதுக்காக நீங்க இவ்ளோ ஆச்சரியப்படுறீங்க? ஆச்சரியப்படாம வேற என்ன பண்றது? அந்த வெங்கையா நீதி நேர்மை நியாயம்னு பேசிக்கிட்டு மக்களை எல்லாம் இப்படி ஏமாத்திட்டு இருக்காரா? அ, ஏமாத்திட்டு இருக்காரா? நீங்க என்ன சொல்றீங்க? ஏமாத்து இல்லாம இது வேற என்னது? நீங்க எல்லாரும் முத்துக்கள் கொடுக்கறீங்க, அதுக்கான பணத்தை கொடுக்கறதுக்கு 3 மாசம் எதுக்கு? மார்க்கெட்ல முத்துங்க எல்லாம் உடனேக்குடனேயே வித்து போயிரும். அப்படி பார்த்தா அதுக்கான பணமும் உங்களுக்கு உடனே கொடுக்கணும்ல? அது என்னவோங்க, எங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் தெரியாது. எல்லாமே எங்க ஐயா தான் பாத்துக்கிறாரு. அதனாலதான் நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க. உங்களை எல்லாம் மடையன்னு நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தாமதமா தராரு. அப்படிலாம் இல்லைங்க, அவர் அப்படிப்பட்டவர்லாம் கிடையாது. நீங்க எல்லாரும் கண்மூடித்தனமா அவரை இப்படி நம்புறதுனாலதான் அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்லைங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் மேல எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீங்க இப்படி நம்புறதுனாலதான் அவர் இஷ்டத்துக்கு வேலை பார்க்கறாரு. ஐயா, நீங்க புதுசுங்கிறதுனால உங்களுக்கு அவரை பத்தி இன்னும் முழுசா தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்க எப்படியாவது மனச மாத்தணுமே அப்படின்னு ரங்கநாதன் பிளான் போட ஆரம்பிச்சான். இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல வசிக்கிற சோமுன்னு ஒருத்தன் ஒரு பெரிய மூட்டை நிறைய முத்துக்கள் எடுத்துட்டு அங்க வந்தான். ஏ தம்பி, எங்க போயிட்டு இருக்க? இன்னைக்கு எனக்கு நிறைய அளவுல முத்துங்க கிடைச்சது. அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெங்கையா பாபு கிட்ட விக்கிறதுக்காக போறேன். இதை வித்தா உனக்கு மொத்தமா எவ்வளவு பணம் கிடைக்கும்? வெங்கையா பாபு எவ்வளவு கொடுக்கறாரோ அதுதான். அது கூட 3 மாசம் கழிச்சுதான் பணம் கொடுக்கறாரு, அப்படிதானே? ஆமாங்க. நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ பண்ணுனா முத்துங்களுக்கான பணத்தை நான் இப்பவே கொடுக்கறேன். அதுவும் அவர் உனக்கு தர்றதை விட அதிகமா கொடுக்கறேன். நீங்க என்ன சொல்றீங்கய்யா? ஆமா, உன் முத்துங்களை இப்ப எனக்கு விக்கிறியா? நான் இந்த விஷயத்த பத்தி நாளைக்கு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோமு அங்கேருந்து போயிட்டான். ரங்கநாதனுக்கு சோமு அவனோட வழிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுச்சு. அடுத்த நாள்லயே இந்த விஷயம் ஊரெல்லாம் பரவி போச்சு. அப்படி ஒரு நாள் அந்த ஊர்ல, ஏண்டா சோமு, அந்த புதுசா வந்த வியாபாரி உன்னை நேர்லயே பார்த்து வியாபாரம் பேசினாராம்? ஆமாண்ணே, அவரு வெங்கையா பாபு தரதை விட அதிகமான பணத்தை உடனடியா எனக்கு தரேன்னு சொன்னாரு. அப்படின்னா நீ அவர்கிட்ட விற்க போறியா? ஆமாண்ணே, அவர்கிட்ட விற்கலாமான்னு பாக்குறேன். இவ்வளோ பணம் உடனடியா கிடைக்குதுன்னா யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? அது இல்லடா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. வெங்கையா ரொம்ப நம்பிக்கையான மனுஷர். எப்பத்துல இருந்தோ நமக்கு அவர் நல்லா தெரியும். இப்ப யாரோ புதுசா வந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு நம்ம விற்க முடியுமா? அவரு நம்ம வெங்கையாவை விட ரொம்ப ரொம்ப பெரிய வியாபாரி. எவ்வளோ அனுபவம் இருக்கும் அவருக்கு. நம்ம தான் இத்தனை நாள் இதெல்லாம் யோசிக்காம ஏமாந்துருக்கோன்னு தோணுது. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போத்துல இருந்து ஊர் மக்கள் எல்லாரும் அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் வெங்கையா காது வரைக்கும் எட்டுச்சு. ஆனா அவரு எதை பத்தியுமே கவலைப்படாம எப்பவும் போல அமைதியாவே இருந்தாரு. அப்படி அன்னைக்கு, ஏண்டா சோமு, உனக்கு நேத்து நிறைய முத்துங்க கிடைச்சதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா இன்னும் என்கிட்ட எதுவும் எடுத்துட்டு வரல. அப்படி கேட்டாரு வெங்கையா. அது அது வந்து ஐயா, எதுக்குடா இவ்ளோ தயங்குற? எனக்கு தெரியும் ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு. தெரிஞ்சிருச்சாயா? நீங்க கூட அவர் மாதிரி வியாபாரம் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கும் அதை பத்தி சொல்ல வந்தேன். எதை எப்போ எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும்டா. சரி சரி, உன் முத்துக்கள் எல்லாம் என்கிட்ட காட்டு, பார்க்கலாம் ஒரு தடவை. சரி பாருங்க ஐயா, இதோ. டேய் சோமு, இந்த முத்தெல்லாம் இப்பவே அவருக்கு விக்கிறதுக்கு நீ தயாராயிட்டியா? ஆமாயா, அவரு நீங்க தரதை விட 2 மடங்கு அதிகமா பணம் தர்றேன்னு சொன்னாரு. அது இல்லடா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ 2 மாசம் காத்திருந்தேன்னா 2 மடங்கு இல்ல, உனக்கு 5 மடங்கு பணம் நான் தரேன். இவ்வளோ நாளும் இந்த மாதிரி பேசிதான் எங்களை மோசம் பண்ணிட்டீங்க ஐயா. நான் என்னைக்குமே யாரையுமே மோசம் பண்ணது கிடையாதுடா. உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. இல்லையா,
இந்த தடவை என் முத்துக்கள் எல்லாத்தையும் அவருக்கே விக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். டேய் சோமு, அப்புறம் நீதான் ரொம்ப வருத்தப்பட போற. நீங்க எப்பவும் இப்படிதாயா, ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க. அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் சோமு. சோமு மாதிரியே அந்த ஊர்ல நிறைய பேரு ரங்கநாதனோட மாயையில விழுந்துட்டாங்கன்னு தெரிஞ்சது. என்ன ஆனாலும் அந்த ஆள் ஒரு ஏமாத்துக்காரன்னு காட்டணும்னு நினைச்சாரு வெங்கையா. சோமு அவனோட முத்துக்களை ரங்கநாதனுக்கு விக்கிற அந்த நாளும் வந்துச்சு. அன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சோமு இந்த பெரிய வியாபாரி கிட்ட முத்துக்கள் விற்க போறானாம். போய் பார்க்கலாமா, சொன்னபடிக்கே அவர் பணம் தராரா இல்லையான்னு. டேய் சோமு, போலாமா? வா. ஆ சரிண்ணா, போலாம். சோமு, இன்னும் ஒரு தடவை நான் சொல்றத கேளுடா. அந்த ஆளு ஒண்ணு மோசம் பண்றான். இல்லங்கய்யா, அவர் உங்களை விட பட்டணத்துல பெரிய வியாபாரி. நீங்க எதுக்காக சண்டைக்கு வரீங்க? வேணும்னா நீங்களும் வந்து பாருங்க, அவர் உடனே எனக்கு எப்படி பணம் கொடுக்கறாருன்னு. சரி வாடா, போகலாம். அப்படி சோமு கூடவே போனாரு வெங்கையா. என்ன ஆனாலும் சரி, ரங்கநாதன் ஒரு ஏமாத்துக்காரன்னு ஊர் முன்னாடி நிரூபிக்க இதுதான் சரியான தருணம்னு வெங்கையாவும் அவங்க கூடவே போனாரு. அங்க ரங்கநாதன், ஆ, வா சோமு வா. முத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன் சார். ஆனா நீங்க எனக்கு தர்றேன்னு சொன்ன அந்த பணம் தயாரா வச்சிருக்கேன்டா. சோமு, ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருடா. இந்த முத்துக்கள் ரொம்ப விலை உயர்ந்தது. நீ நினைக்கிறத விட அதிகமான பணம் இதுல கிடைக்கும்டா. என்ன, இன்னும் இந்த கிழவனோட பேச்சை கேட்டுட்டு இருக்கீங்களா? நான் ராயல் மார்க்கெட்ல வைரங்கள் வித்த வியாபாரி. எனக்கு தெரியாதா எந்த பொருளுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு? அதான் சார், இவர் ஏதோ புரியாம ஏதோ பேசிட்டு இருக்காரு. இல்லடா சோமு, அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்த பாக்குறான். ஐயா, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அப்போ ஊர்ல இருக்கிற சிலர், ஆமா வெங்கையா, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. சாரு பட்டணத்துல உள்ள வியாபாரி, அவருக்கு எல்லாம் தெரியும். சரி, இப்ப நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அவன் உங்களை ஏமாத்துறான் அப்படின்னு நிரூபிச்சு காட்டுறேன். அதெல்லாம் எதுக்குங்க இப்ப பேசிக்கிட்டு? நீங்க எல்லாரும் என்ன நம்பி என்கிட்ட முத்து வியாபாரம் செஞ்சவங்க. இப்போ வெளியிலேந்து யாரோ ஒருத்த வந்து உங்க எல்லாரையும் இப்படி ஏமாத்துறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. போதும் போதும் உன்னோட நடிப்பு. நான் யாரையும் ஏமாத்த போறதில்ல. நான் ஏன் பயப்படணும்? ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா பேசிட்டு இருக்கீங்க. சரி, நான் உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன். என்ன பரீட்சையா இருந்தாலும் நான் ரெடி. சரி, நான் இங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு முத்து வைக்கிறேன். அதோட மதிப்பு என்னன்னு நீங்க சரியா சொல்லணும். ஒருவேளை நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா அதோட நிஜ மதிப்புக்கு 2 மடங்கு பணம் நீங்க எங்களுக்கு தரணும். சரி, நான் தயாரா இருக்கேன். அப்படி வெங்கையா தன்னோட அனுபவ அறிவை உபயோகிச்சு நூத்துக்கணக்கான முத்துல இருந்து எடை கம்மியா உள்ள ஒரு முத்தை எடுத்து ரங்கநாதனுக்கு முன்னாடி வச்சாரு. அப்போ ரங்கநாத், இதுவா? இதுக்கு நான் 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன். எதுக்கும் ஒரு தடவை நல்ல பரீட்சை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. என்னை பத்தி நீ என்ன நினைச்ச? பட்டணத்துல பெரிய பெரிய வியாபாரம்லாம் வெற்றிகரமா பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு என்ன விலை போகும்னு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். ஓஹோ, அப்படியா? சரி, அதை எப்படி கொடுங்க. அப்படின்னு அந்த முத்தை வாங்கி ஒரு மேஜை மேல வச்சு கத்திய வச்சு மெதுவா அதோட மேல் புறத்தை வெட்டினாரு. அந்த முத்து பளபளன்னு மின்னிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த ஊர் மக்கள், இது என்ன, இந்த முத்தை இப்படி ஜொலிக்குது? இப்படி ஒரு முத்தை இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்லையே. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த இன்னொரு வியாபாரி, ஆமா ஆமா ஆமா, இது ரொம்ப அரிய வகை முத்து. இதுக்கு நம்மெல்லாம் நினைக்கிறத விட அதிகமான மதிப்பு வரும். அதுக்கு தான் நான் சோமு கிட்ட கொஞ்ச நாள் பொறுத்துருன்னு சொன்னேன். அப்போ ரங்கநாதன் அவமானப்பட்டு, என்ன மன்னிச்சிடுங்க. வியாபாரத்துல சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். எவ்வளோ பெரிய மோசம் பண்றதுக்கு இருந்த எங்களை உன் வார்த்தையெல்லாம் நம்பி எங்களோட வெங்கையா பாபாவையே நாங்க சந்தேகப்பட்டுட்டோமே. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. வெங்கையா பாபு, நீங்க எங்களை மன்னிச்சிருங்க. இத்தனை வருஷமா எங்க கூடவே இருந்த உங்களை நாங்க அனாவசியமா சந்தேகப்பட்டு ஏதோ பேசிட்டோம். சரிடா சோமு, நான் எதுவும் நினைக்கல. ஒரு பொருளோட மதிப்பு என்னன்னு முதல் பார்வையிலேயே அதை பத்தி தீர்மானிச்சு உடனே வியாபாரம் செய்யணும்னு நினைக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையும் அப்புறம் சகிப்புத்தன்மையும் வேணும். காலம் கடக்கும் போதுதான் அதோட உண்மையான மதிப்பு வெளியில வரும். எந்த மனுஷனா இருந்தாலும் பொறுமையா நிதானமா இருந்து வாழ்க்கை அனுபவத்துல தான் பல விஷயங்களை நம்ம கத்துக்க முடியும்.
நிஜம்தாங்க. நான் தான் அவசரப்பட்டு எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டேன். இனிமே எப்பவும் இப்படி பண்ண மாட்டேன். சரி சரி, இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அதுவே போதும். ஆ, நான் இந்த பரீட்சையில தோத்து போனதுனால இந்தாங்க நான் கொடுக்க வேண்டிய மொத்த தொகை. அதெல்லாம் தேவையில்லை. உங்க பணம் அனாவசியமா எங்களுக்கு எதுக்குங்க? வியாபாரம் பத்தி ஏதாவது பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயங்காம எப்ப வேணாலும் எங்க ஊருக்கு நீங்க வரலாம். நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் போயிட்டு வரேன். நல்லது. அப்படின்னு சொல்லி ரங்கநாதன் அங்கிருந்து போயிட்டாரு. அந்த ஊர்ல எல்லாரும் பழையபடி வெங்கையா சொல்ற ஆலோசனைகளை கேட்டு ரொம்ப ஆனந்தமா வாழ்ந்தாங்க.